சாதம், கூட்டு, பொரியல்னு இந்த மாதிரி டெய்லி லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விட்டா எப்படி? இந்த மாதிரி பசங்களுக்கு புடிச்சத நம்ப வீட்லயே செஞ்சு குடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேட் வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். கேரட் கூடவே கேப்சிகம், கொஞ்சமா கேபேஜும் எடுத்திருக்கேன். 3மே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இது படுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பட்டர நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாரி அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்குமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு பிரெட்டையும் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டரை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆப்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான வெஜ் பர்கர் ஹோம்மேடா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி நம்ம ரெடி பண்ணணும். வேக வச்ச உருளைக்கிழங்குல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கூடவே உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கரம் மசாலா, ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வடை ஷேப்ல தட்டி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பேட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள மின்ட் சட்னி ரெடி பண்ணிடலாம். புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு இது கூட மிக்ஸ்டு ஹெர்பர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்றேன். உங்களுக்கு மிக்ஸ்டு ஹெர்பர் டொமேட்டோ சாஸும் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெடிமேடாவே பன்னு கிடைக்கும். அது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னி மேல இந்த பேட்டியும் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இஷ்டம்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது மேல என்னென்னலாம் டாப்பிங்ஸ் உங்களுக்கு எப்படி போட விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தோசை தவாவை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டீங்கன்னா ஹோம்மேட் பர்கர் ரெடி ஆயிடுச்சு.